நான் ஒரு தக்குவி தான். நான் என்ன பண்ண எனக்கே தெரியாது. எனக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்கணும், 4 பேர் என்னை பற்றி பேசணும், அதான் என்னோட வேலை. உண்மையிலே திமுக வந்து இந்த பொண்ணை எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அதை திசை திருப்பதற்கு தான் இந்த பொண்ணை வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ பகுதி அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சு இறந்துருக்காரு. இந்த பிரச்சனை திசை திருப்பதற்காக தான் வைஷ்ணவி இந்த ஒரு சம்பவத்தை பணம் வச்சுருப்பாங்க எனக்கு தோணுது. அப்படி தான் பண்ணுது. ஏன்னா திமுகவுக்கு ஏதாவது விமர்சனம் வந்துச்சுன்னா அதை திசை திருப்பதற்கு என்னென்னமோ பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வீட்டுக்களை போட்ட அந்த டிஷர்ட்டை கூட யோசிச்சு இப்போ நிறைய இதை பற்றி தான் பேசுவாங்க. அந்த போராட்டத்தை பற்றி அந்த 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 போராட்டத்தில் ஒருத்தர் இறந்தாலும் அதை பற்றி பேச மாட்டாங்க. கவனமாக இதில் போயிடும். அதனால தான் இந்த பொண்ணை இப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா திமுக தலைமை பற்றி இந்த பொண்ணை பற்றி தெரியும், இதுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம சும்மா வச்சுருப்போம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அதனால் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சனால தான் எந்த கட்சி பதவியும் கொடுக்கல, தோற்று விட்டாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தான் ஏதோ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. அதனால் தப்பு இதை பண்ண தப்ப நம்ம பசங்க எதுவும் பண்ணக்கூடாது, விட்டுருங்க.